ரிலையன்ஸ் அறக்கட்டளை தலைவர் நீட்டா அம்பானி முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து விசாரித்தார். ஜெயலலிதாவிற்கு சிறப்பு சிகிச்சை அளிப்பதற்காக லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே மீண்டும் அப்போலோ வந்துள்ளார். உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் 22ஆம் தேதி அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நுரையீரல் சிகிச்சை நிபுணரான லண்டனைச் சேர்ந்த மருத்துவர் ஜான் ரிச்சர்ட் பேல் கடந்த 30ஆம் தேதி முதன்முறையாக சென்னைக்கு வந்து முதலமைச்சருக்கு சிகிச்சை அளித்தார். இதைத் தொடர்ந்து அக்டோபர் 6ஆம் தேதி மீண்டும் சென்னை வந்த ரிச்சர்ட் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து ஆய்வு செய்தார். இந்நிலையில் ரிச்சர்ட் பேல் மீண்டும் அப்போலோ வந்துள்ளார். அப்போலோ மருத்துவமனைக்கு வந்த அவர் அங்கிருந்த மருத்துவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த முறை அவர் 4 முதல் 5 நாட்கள் வரை தங்கி முதலமைச்சருக்கு சிகிச்சை அளிப்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரிச்சர்ட் தவிர டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த 3 மருத்துவர்களும் அப்போலோ வந்துள்ளனர். அப்போலோ மருத்துவமனைக்கு வந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் முதலமைச்சர் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய உடல்நிலை இன்றைக்கு நல்ல முன்னேற்றம் அடைந்திருப்பதாக தமிழகத்தின் நிதியமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் பாரதத்தின் துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை அவர்களும் மருத்துவமனையிலே சொன்னார்கள். முதலமைச்சரின் உடல்நலன் குறித்து விசாரிக்க ரிலையன்ஸ் அறக்கட்டளை தலைவர் நீட்டா அம்பானி அப்போலோ வந்தார். இதனிடையே முதலமைச்சர் ஜெயலலிதா நலம் பெற வேண்டி அப்போலோ மருத்துவமனைக்கு வெளியே முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா சிறப்பு பூஜை நடத்தினார். இந்த பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர்.